நமசிவாய. இருக்கிற 14 புராணங்கள்லேயே ரொம்ப பெரிய புராணம் அப்படின்ற மாதிரி, அதாவது அதிக வால்யூம் இருக்கிற புராணம்னா நம்ம கந்த புராணத்தை தான் சொல்லுவாங்க. இப்போ அதில் நம்ம பேசிட்டு இருக்கிறச்ச நீங்கள் கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியல, முருகரை பற்றின அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்னும் அதிகமாக யாருக்கும் இங்கே பேசப்படலை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ உங்களோட பீடத்திலேயே கூட நீங்கள் வந்து முருகருக்கு திருக்கல்யாணம் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் உற்சவம். அது இந்த திருக்கல்யாண உற்சவம் இந்த கிருத்திகா மாதம் அப்படின்றதுனால பண்ணினதா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ட்ரெடிஷன் இருக்குது எங்களுக்கு ரெகுலராகவே? ஆமாம்மா. ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் முருகனை பற்றி ரொம்ப உள்ளே யாரும் இழுக்கிறது கிடையாது. ஓகே. பட் அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட பூர்வாச்சாரியர், என்னோட குரு வந்து ஒரு தடவை ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப அம்பாள் மட்டுமே இன்டென்சிக்காக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு பீடம் தான் இது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அவருக்கு அந்த அந்த இன்டென்ஸ் பெனன்ஸ்னாலையும் ஜபத்தினாலையும் he started shivering. அந்த ஷிவரிங் இருந்துகிட்டே இருந்தது, அந்த நடுக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஓகே. அந்த நடுக்கம் ரொம்ப வருஷம் இருந்துகிட்டு இருந்திருக்கு. அது ஆனால் அதையும் மதிக்காமல் அவங்க தே கெப்ட் பீடத்திலே. ஆமாம்மா, பீடத்திலே அவங்க பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து ஹீ ஹேட் ஒரு 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 பாக்கியம் இருந்தது. ஒரு முருகனும் கோரா பண்ணுற ஒருத்தர் வந்து இவரை பார்த்துட்டு வந்து அப்போ தான் அவருமே ஒரு ப்ரோ அண்ட் லைக் அவரும் அதே மாதிரியான ஒரு சாதனை. எல்லாருமே பீடாதிபதியாக இருக்கணும் அப்படின்றது இல்லை. சில பேர் வந்து கிரகஸ்தனாக இருந்தாலுமே அந்த ஒரு டெப்த்து அவங்களுக்கு ஒரு சில பர்டிகுலர் இதில் இருக்கும். அப்போ இவரை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் எனக்கு உங்களை பார்த்தாலே விஷயம் தெரியறது, ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் முருகன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து உபதேசம் கொடுத்தார். எக்ஸ்ட்ரா வந்து அவர் வந்து கௌமார குரு. ஆமாம், அவர் வந்து குமாரதந்திரம் அந்த மாதிரி ஃபுல்லாகவே முருகனோட இதில் ஃபுல்லாக டெப்த் இருக்கிறதுனால அவர் வந்து முருகன் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் சொல்லிவிட்டு அதை சொல்கிறாரு, அம்பாள் கையில் குழந்தை இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாந்தமாக இருப்பா அப்படின்னு சொல்லியே தான் எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் எந்த அளவு அம்பாளில் ப்ரோவாக இருக்கீங்களோ, அதுவே கையில் ஒரு குழந்தை இருந்ததுனாக்கா கொஞ்சம் அம்மா குழந்தை மேலேயும் கொஞ்சம் ஒரு பரிவு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் அவர் வந்து முருகனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்பேலேருந்து அவர் ஒரு 15-16 இயர்ஸ் அதை ஃபாலோ பண்ணார். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் உங்களோட இமீடியட் குரு சொல்கிறீங்களா? உங்கள் பீடத்தில் நீங்கள் வந்து முன்னால் இருக்கிறவர்? என்னோட முன்னால். ஓகே. அவர் ஒரு 15-16 இயர்ஸ் அந்த முருகனை இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்படி தான் முருகன் உள்ளே வந்தது எங்களோட வழிபாடு முறைகளில். கோரா அம்பாள்னு மட்டுமே இல்லாதக்கு முருகன் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னாக்கா இப்படி தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்படி தான் நாங்களும் குமாரதந்திரம் அதில் வந்து நடைமுறைகளில் இல்லாத சில மனிதர்களை சந்திக்கிற அந்த நல்ல விஷயங்கள் எங்களுக்கு இருந்திருக்கு. அதனால் வந்து அவங்ககிட்டேருந்து கற்றுன்றது தான் அது எல்லாமே. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து முருகனுக்கு திருக்கல்யாணம் வந்து கந்த சஷ்டி நாட்களில், அந்த கந்த சஷ்டியில் சுப்பிரமணிய கல்யாணம், அது இயர்லி சாம்பவி படத்துலையும் விமர்சையாக நடக்கிறது. ஆல் 6 days. ஆமாம். ஓகே. மற்றபடி மந்த்லி வந்து உங்களுக்கு கிருத்திகா நட்சத்திரத்துலையோ புஷ்யத்துலையோ அந்த மாதிரி. ஆனால் வியாழக்கிழமைகளில் முருகனுக்கு கொஞ்சம் பண்ணிடுது. ஆமாம். குருமார்க்கமாக குரு குஹனா தான். ஆமாம், குரு குஹனா தான் இது பண்ணுறது. சரி. ஆமாம். இதுதான் ஏன் இங்கே முருகன் இன்கார்பரேட் ஆனதோ சாம்பி பீடத்தில். ஆமாம். ஓகே. இப்போ நம்ம வந்து சொல்லிட்டு இருந்த ஒரு ஆடோடைய ஒரு கதையெல்லாம். ஆமாம், அதாவது முருகனுக்கு வந்து ஜனனம் எடுத்துடுறாரு. அந்த 6 குழந்தைகள் அம்பாள் கட்டி அணைச்சி ஒரே குழந்தையாக மாற்றி, அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னாக்க ஃபுல்லாக ஒரு குமார ரீதியில் இருக்கும்போது, ஒரு 9 வயசு பையனுக்கும் உட்பட்டு இருக்கும்போது தேவர்கள் சிறையில் போய் பார்த்து கவலைப்படாதீங்க உங்களை நான் மீட்பேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு சூரபத்மன் வதம் இதெல்லாம் முடிஞ்ச கதை இருக்குது. இது முடிந்தது. அந்த சூரபத்மன்லாம் வதம் பண்ணிவிட்டு கல்யாணம்லாம் ஆனதுக்கு பிற்பாடு வந்து அதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது பண்ணது ஆற்றுப்படை வீடுகள் அது எல்லாமே தெரியும். ஆனால் அந்த ஜெயிலில் போய் பார்த்துட்டு, தேவர்களை ஜெயிலில் போய் பார்த்துட்டு ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொடுக்குறாரு. முன்னால் ஆமாம்மா, நான் வந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முருகன் பல இடங்களுக்கு க்ஷேத்ராடனம் பண்ணினாலும் உண்டு. இந்த மாதிரியான அந்த அந்த ஒரு யோக பலத்துக்காக முருகன் பல இடங்களில் போய் சிவனுக்கு பூஜை பண்ணி க்ஷேத்ராடனம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி அந்த மாதிரி சிவனை பூஜித்து வந்த தலங்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஸ்தலங்களில் பூஜை பண்ணி வந்துட்டு இருக்கும்போது
அவரோட அவர் வந்து தேவலோகத்தில் யாகங்கள்லாம் நடக்கும்போது ஒரு யாக ஆடு அது வந்து என்ன ஆயிடுச்சு, அதோட ஆடு குறுகுறுப்புக்கு வந்து மொத்தமாக எல்லா ஆட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் இங்கே அங்கே ஓடி ஃபுல்லாக 3 லோகத்துலேயும் ஓடி எல்லா யாக பொருட்கள் எல்லா விஷயத்தையும் சிதறடித்து பிரச்சனை பண்ணிட்டதாக ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஆடை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொம்பை பிடித்து அது மேலே உட்காந்து அதை வந்து அதோட மூச்சு வாங்க அதை வந்து பிராண அவஸ்தைப்படுத்தி அதோட வேகத்தை அடக்கினார் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சமயத்தில் வந்து அவர் அக்னி பகவானாக தான் எல்லாருமே இது பண்ணுறாங்க, அவரை போட்டுறாங்க. ஏன்னா ஆடு மேலே அக்னி பகவான் இருப்பார், அக்னி பகவானோட வாகனம் ஆடு. அந்த மதம் பிடித்த அந்த மேஷத்தை வந்து ஒரு ஸ்தம்பனம் பண்ணதுனால யக்ய மேஷ கர்வ ஸ்தம்பனாய நமகான ஒரு பேரே உண்டு. அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல உட்காந்து அந்த ஆட்டை இது பண்ணி யக்யமூர்த்தியாகவே ஒரு காட்சி கொடுத்துருக்காரு. எல்லாம் நீங்கள் சொல்கிறது அஷ்டோத்திரத்தில் வருதா? திருஷதியில் வரும். திருஷதியில் வரும். ஆமாம், திருஷதியில் வரும். அந்த மாதிரி காட்சி கொடுக்கும்போது தேவர்கள் எல்லாருமே ஒரு யக்யபதியாகவும் இது பண்ணுறாங்க, போட்டுறாங்க. அவரோட தலைமையில் யாகம் நடந்தது. அந்த யாகத்துக்கு அப்புறம் தான் நவவீரர்கள் உற்பத்தியாகி அப்புறம் போருக்கு போனதாக ஐதீகம் உண்டு, பிரதானமாக ஐதீகம் உண்டு. ஸோ அந்த மேஷ கர்வம் அப்படிங்கிற அந்த உபாக்கியானம், இது வந்து ஒரு சர்டைன் உபாக்கியானம். இப்போ இந்த கதையே ஒரு உபாக்கியானம் தான். இந்த கதை வந்து இதுக்கு ஒரு பல்ஸ்ருதியாக இருக்குது. யார் இந்த கதையை வந்து எப்போவுமே ரிமெம்பர் பண்ணுறாங்களோ, எப்போவுமே இது சொல்கிறாங்களோ, யக்ய மேஷ கர்வ ஸ்தம்பனாய நமஹ அப்படின்னு முக்கியமாக யார் சொன்னாலும் நல்லது. அதுலேயும் இந்த மேஷராசிக்காரங்க சொல்கிறது வந்து இன்னுமே ரொம்ப நல்லது. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் மேஷராசிக்கு ரொம்ப முருகன் வந்து ரொம்ப ஃபேவரட் கடவுள், மேஷராசினாலே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசியோட அந்த அன்வான்ட் எனர்ஜியை அவர் சேனல் பண்ணி தருவார். அதுதான் முருகனோட பங்கு. வந்து அவர் குறைப்பார் அப்படிங்கிறதுனால அப்படியே அந்த ஒரு மந்திரம் கரெக்டு. அதே மாதிரி மேஷராசிக்காரங்கள்லேயுமே ஒரு சில பேருக்கு அக்ரெஷன் இருக்காது, செவ்வாய் வீக்காக இருப்பான், அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றி கொடுப்பார். ஓகே ஓகே. ஏன்னா அந்த ஆடை வந்து அவர் கொல்லலை, அவர் பேலன்ஸ் தான் பண்ணினார். ஸோ வந்து அந்த கதையை வந்து அவர் பேலன்ஸ் பண்ணுவாருங்கிறது தான். டூ மச் அக்ரெஷன் இருக்கிற மேஷராசி எல்லாருக்குமே அதை கரெக்டாக கம்மி பண்ணி ஒரு லெவலில் வைப்பார். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கா அதை நார்மலைஸ் பண்ணி தருவார். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு உபாக்கியானத்துக்கும் முருகனுக்கும் இருக்கிற பெரிய சம்பந்தம். மேஷராசினால ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றது. மேஜர்லி வந்து மேஷராசிக்கு வந்து முருகன் வந்து யக்யமூர்த்தி. ஸோ யாகங்களுக்கு இது பண்ணுறது. ஓகே, ஆமாம், இதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். மேபி எல்லாருக்கும் தெரியாது இந்த கதை. இப்போ நாட் ஓன்லி பார்த்தோன்னா மேஷராசின்னு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப அக்ரெசிவ் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான மந்திரம் சொல்லலாம். அது மாதிரி பிகாஸ் அந்த மாதிரி அக்ரெசிவாக இருக்கிற கேரக்டர்ஸ் நிறைய பேர் அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு இது சொல்கிறதுக்கு இதாவது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட இந்த ஒரு அவங்கள நினச்சிட்டு இந்த மாதிரி பொதுவாகவே ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்களோட மேஷராசி எங்கே இருக்கோ அங்கே அவங்க அக்ரெசிவாக தான் இருப்பாங்க. அது எந்த லக்னமாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருக்கட்டும், அவங்களோட மேஷராசி எங்கே இருக்கோ அங்கே அக்ரெசிவாக தான் இருக்கும். எந்த ஹவுஸோ அந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய ஒரு அக்ரெஷன் இருக்க தான் இருக்கும். 10ஆம் இடத்துல ஏரிஸ் அப்படின்னா அப்போ பிஸ்னஸில் ஆப்வியஸ்லி அவன் பிஸ்னஸில் அக்ரெசிவாக இல்லை ஆஃபீஸில் கத்திட்டு இருப்பாங்க. எங்கே இருக்கோ அங்கே அக்ரெசிவாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த கந்த சஷ்டியில் திருக்கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுங்க. இப்போது இப்போ அந்த திருக்கல்யாணம் நார்மலான டைமில் நீங்கள் வந்து சாமி இடத்துல பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து அந்த ஸ்கந்த சஷ்டியில் 6ஆவது நாள் மட்டும்தான் பண்ணுறது. அதுவும் அந்த ஒரு டைமில் மட்டும்தான் பண்ணுறது. ஜென்ரலாக ஒரு திருக்கல்யாணம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது இப்போ பிரார்த்தனையாக இருக்குன்னா அந்த மாதிரி என்ன பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? பண்ணலாம், இருக்குது. குமாரதந்திரம் இல்லாமல் ஜஸ்ட் ஸ்கந்த புராணத்தில் வள்ளி கல்யாணம், தெய்வான கல்யாணம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே கூட அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம ராதா கல்யாணம் பண்ணுறது கூட அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தேவ கல்யாணங்கள் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா ஒரு நம்ம அது வந்து ஒரு பரிகாரமாக எடுத்துட்டோன்னா கூட வந்து பார்த்தோம்னா நமக்கு கல்யாணம் ஆகாத வாழ்க்கை அல்லது வந்து பார்த்தோம்னா
டிவோர்ஸ், சில பேருக்கு 1-2 டிவோர்ஸ்லாம் ஆகும். அந்த மாதிரியான விஷயம். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவளுக்கு அவளுக்கு எல்லாமே கூட இந்த கல்யாணத்தை பார்க்குறது உங்களுக்கு பொதுவாகவே ரொம்ப நல்லது தானே உங்களுக்கு எல்லாமே. அது மாதிரியான விஷயம். அது மாதிரி நீங்கள் பண்ணுறது உண்டா? அந்த மாதிரி அது மாதிரி யாராவது ஸ்பெசிஃபிக்காக யாராவது உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அது மாதிரி? ஆமாம், எல்லாருமே அந்த ஒரு நாளில் அந்த பிரார்த்தனை வச்சுருவாங்க. அடுத்த தடவை தம்பதியாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி அது அந்த இயர்லி ஒன்ஸ். மற்றபடி 2 கல்யாணம் நடக்குது. பார்வதி கல்யாணம் ஒன்று நடக்கும், முருகனுக்கு கல்யாணம் ஒன்று நடக்கும். ஓகே, பார்வதி கல்யாணம் பங்குனி உத்திரம் மாசி மாதம் நடக்கும். மாசி மகத்தில் நடத்துறது உண்டு. ஓகே. இது பங்குனியில், இது வந்து சஷ்டியில். ஆமாம். பங்குனி இதில் எல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணுறது? பங்குனி உத்திரத்தில் ஜஸ்ட் அபிஷேகம். பங்குனி உத்திரத்துலையுமே நிறைய சிவன் கோயில். ஆமாம், எல்லா இதுலேயுமே பங்குனி உத்திரம் கல்யாணம். நீங்கள் மாசியில் பண்ணுறீங்க? மாசி சிவராத்திரி மாசி மகத்தில் பண்ணுறது. ஓகே. மற்றபடி அங்கே முருகருக்கு தனி சன்னதி மாதிரி வச்சுருக்கலாம். ஏதாவது ஒரு 6 முகமாவோ இல்லை உற்சவர் விக்கிரகம் இருக்குது? விக்கிரகம் தான். நம்ம வந்து இது கிடையாது, தேவசேனாவோட விக்கிரகம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒரு இது கிடையாது. சாம்பவி பீடத்தில் ஷ்ரைனுன்னு பார்த்தா ஒரே ஒரு ஷ்ரைன், சிவன் நல்லா பெருசாக இருப்பார், நல்லா நர்மதா பானத்தோட உத்தரவாய் வந்தது. அது ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே பிரதிஷ்டை ஆயிருக்கு. ஆமாம்மா, அதுதான் வந்து தந்திர மார்க்கத்தில் தான் நான் பிரதிஷ்டை பண்ணது. ஸோ கீழே ஸ்ரீசக்கரம், மேலே சிவனை வச்சு ஃபுல்லாகவே வந்து டாமர தந்திர அடிப்படை. டைமிங்ஸ் நார்மல் பப்ளிக் ஓப்பன் ஆகுது? ஓப்பன் தான், எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, வருவாங்க. ஸோ அது டைமிங்ஸ் எப்படி? காலையில் யூஸ்வலி 8லேருந்து ஏன்னா 8க்கு முன்னாடி பூஜைலாம் நடந்துட்டு. ஆமாம். ஸோ 8லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். ஈவினிங்கில் ஒரு 2-3 ஹவர்ஸ் இருக்கும். ஆமாம். சரி. இப்போது முருகருடைய இந்த ஒரு பாட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கேட்டதில்லை இது வரைக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் கேட்டதில்லை. ரொம்ப முருக பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப புதுசான ஒரு விஷயமா தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் பகிர்ந்தது. நமஸ்காரம்.